ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்க முடியும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை வாவேசு ஐயர் அவர்கள் எழுதிய குளத்தங்கரை அரச மரம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. அருமையான கதை. இந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபல தமிழ் எழுத்தாளர் வாவேசு ஐயர் அவர்கள் எழுதிய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அதனால் இது எல்லாமே பொது காப்புரிமைக்கு கீழே வருது. அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது. அப்படிங்கறனால எந்தவித செப்பரேட் பர்மிஷனும் தேவையில்லை. அதனால ரொம்ப ஹாப்பியா இந்த கதையை நம்ம படிக்கலாம், கேட்கலாம். வாவேசு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரச மரம் தமிழில் வெளியான முதல் சிறுகதை. இந்த கதை தான் தமிழ்ல வெளிவந்த முதல் சிறுகதை. வெளிவந்த ஆண்டு 1915. கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 110 வருஷம் ஆக போகுது. அவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கதைன்னு சொல்லலாம். இதுதான் சிறுகதையின் சிகரம் அப்படின்னு கொண்டாடப்பட்ட கதை, கொண்டாடப்பட்டு வருகின்ற கதை. ஓகேவா? இதுவே தமிழின் முதல் சிறுகதை என்றும் கருதப்படுகிறது. குளத்தங்கரை அரசமரம் என்ற ஒரு சிறிய கதை முதலில் ஷு பாக்கியலட்சுமி அம்மாள் என்பவர் பெயரில் 1915ஆம் ஆண்டு விவேக போதினி இதழில் செப்டம்பர் அக்டோபர் மாத இதழ்களில் 2 பகுதிகளாக ஒரு சிறிய கதை என அடைப்புக்குறிக்குள் த பீப்பிள் ட்ரீ நியர் த டேங்க் எ ஷார்ட் ஸ்டோரி என்ற துணை தலைப்புகளுடன் வெளியானது. வாவேசு ஐயர் ஒரு புனைப்பெயர்ல, பாக்கியலட்சுமி அப்படிங்கிற புனைப்பெயர்ல எழுதி விவேக போதினிங்கிற இதழ்ல, இந்த மாத இதழ், அது ஒரு மாத இதழ், அதுல செப்டம்பர் மாசத்துல ஒரு பகுதியும் அக்டோபர் மாசத்துல ஒரு பகுதியும் இந்த கதை வெளியிருக்கு. கேட்டா ஒரு சின்ன கதைன்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் ஒரு சிறிய பெரிய சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு பெரிய சிறுகதைன்னு சொல்லலாம். கேட்கலாமா? இன்னும் இது சம்பந்தப்பட்ட விஷயத்த இந்த கதை எண்டுல பார்க்கலாம். பார்க்க போனா நான் மறந்தான். ஆனால் என் மனசில் உள்ளதை எல்லாம் சொல்கிறதானால் இன்னைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது. இந்த ஆயுசுக்கும் கண்ணாலே எத்தனை பார்த்திருக்கிறேன், காதாலே எத்தனை கேட்டிருக்கிறேன். உங்கள் பாட்டிகளுக்கு பாட்டிகள் தவந்து விளையாடுவதை இந்த கண்ணாலே பார்த்திருக்கிறேன். சிரிக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறதிலே எள்ளளவும் பொய்யில்லை. நான் பழைய நாளத்து மரம். இப்போ 90-100 வருஷம் இருக்கும் எனக்கு. உங்கள் கொள்ளுப்பாட்டிகளின் பாட்டிகள் எல்லாம் நம்ம குளத்தங்கரைக்குத்தான் குடமும் கையுமாக வருவார்கள். சில பேர் குழந்தைகளையும் கூட கூட்டிக் கொண்டு வருவார்கள். பட்டு பட்டாயிருக்கும் குழந்தைகள். அதுகளை கரையில் விட்டுவிட்டு புடவைகளை அழுக்கு போக தேய்த்து மஞ்சள் பூசிக்கொண்டு அழகாக ஸ்நானம் பண்ணுவார்கள். குழந்தைகள் எல்லாம் ராஜகோபாலன் போல தவழ்ந்து கொண்டு மல்லிகை செடியண்டே போய் மல்லிகை மொக்குகளை பார்த்து சிரி. அந்த காலத்திலே ஒரு பவள மல்லிகை செடி முத்து முத்தாய் பூத்துக்கொண்டு அந்த கரையோரத்தில் இருந்து குளத்தங்கரை எல்லாம் கம் என்று மனம் வீசும். இப்பொழுது ஆதரிப்பார் இல்லாமல் பட்டு போய்விட்டது. கொஞ்சம் பெரிய குழந்தைகள் அதன் புஷ்பங்களை பொறுக்கி ஆசையுடன் மோந்து பார்க்கும். ஆஹா, அந்த நாளையெல்லாம் நினைத்தால் என்ன ஆசையாய் இருக்கிறது. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு அந்த காலத்து கதை ஒன்றும் சொல்லுவதாக இல்லை. மனசு சந்தோஷமாய் இருக்கும் போது சொல்லுகிறேன். 7-8 நாளாய் எனக்கு ருக்மிணியின் ஞாபகமாகவே இருக்கிறது. 15 வருஷமாச்சு. ஆனால் எனக்கு நேற்று போல் இருக்கிறது. உங்களில் ஒருவருக்கும் ருக்மிணியை தெரியாது. பார்த்தால் ஸ்வர்ண விக்கிரகம் போல் இருப்பாள் குழந்தை. அவளுடைய சிரிச்ச முகத்தை நினைத்தால் நெத்தியில் அழகை இன்னைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். நல்ல உயரமாக இருப்பாள். அவள் கையும் காலும் தாமரை தண்டுகள் மாதிரி நீளமாய் இருக்கும். அவள் சரீரமோ மல்லிகை புஷ்பம் போல மிருதுவாக இருக்கும். ஆனால் அவள் அழகெல்லாம் கண்ணிலேதான். என்ன விலாசம், என்ன தெளிவு, என்ன அறிவு! களங்கமற்ற நீல ஆகாசம் ஞாபகத்துக்கு வரும். அவள் நீரோடையை பார்ப்பது போல் இருக்கும். பார்வையிலும் தான் எத்தனை அன்பு, எத்தனை பரிவு! சோமவார அமாவாசைகளில் பரமாத்மாவை பூஜிக்கிறதுக்காக என்னை பிரதர்சனம் செய்வாள். அப்போது அவள் என்னை பார்க்கும் பார்வையில் இருக்கும் அன்பை என்னவென்று சொல்வேன். என்னுடைய காய்ந்து போன கப்புகளும் கூட
அவளுடைய பிரேமையான பார்வை பட்டதும் துளிர்த்து விடுமே. ஐயோ, என் ருக்மணி தங்கமே, எப்போ காண்பேன் இனிமேல் உன்னை போல குழந்தையை? அவள் குழந்தை பருவம் முதல் அவளுடைய கடைசி நாள் வரையில் இங்கே வராத நாளே கிடையாது. 5-6 வயசின் போதெல்லாம் சதா சர்வகாலமும் இங்கேயேதான் விளையாடி கொண்டிருப்பாள். அவளை பார்த்ததும் வாரி எடுத்து முத்தம் கொடுக்க வேண்டுமென்று நினையாதவர் இல்லை. எத்தனை அவசரமான காரியம் இருந்தாலும் சரி, நம்ம வேணுகோபால் சாஸ்திரி இருந்தாரே, அவர் காலமே ஸ்நானம் செய்துவிட்டு குழந்தை கை நிறைய மல்லிகை பூ பறித்து கொடுத்து விட்டுத்தான் போவார். நம்மூர் மாடு கன்றுகள் கூட எத்தனை முரடாக இருந்தாலும் சரி, அவளை கண்டதும் உடனே முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவளுடைய சிறிய கைகளால் தடவி கொடுக்க வேண்டுமென்று அவள் பக்கத்திலேயே போய் காத்து கொண்டிருக்கும். குழந்தைகள் என்றால் எனக்கு எப்பொழுதுமே ஆசை. ஆனால் அவள் வந்து விட்டால் போதும், மெய் மறந்து போய்விடுவேன். அவள் பேரில் துளி வெயில் படக்கூடாது. அவள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட என் கைகளை நீட்டி அவளுக்கு குடைபிடிப்பேன். என்னுடைய நூதனமான சூரியனுடைய முகத்தை காலமே ஆசை பயபக்தியோடு தரிசனம் செய்தானதும் எனக்கு குழந்தை ருக்மணியின் ஞாபகம் வந்துவிடும். அவள் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். அவள் வந்ததும் எனக்குள் அடங்காத ஆனந்தம் பிறந்துவிடும். குழந்தைகளுக்குள் பேதம் பாராட்டக்கூடாதுதான். ஆனால் மற்ற யார் வந்தாலும் எனக்கு அவள் வருகிறது போல் இருப்பதில்லை. நான் மாத்திரமா? ஊரில் உள்ள மற்ற குழந்தைகள் கூட அவள் வந்த பிறகுதான் பூரணமான ஆனந்தத்துடன் விளையாடுங்கள். அவள்தான் அவர்களுக்குள்ளே ராணி. அத்தனை காந்த சக்தி இருந்தது அவளிடத்தில். அப்போதெல்லாம் அவள் அப்பா காமேஸ்வர ஐயர் நல்ல ஸ்திதியில் இருக்கிறார். குழந்தை பேரில் அவருக்கு மிகுந்த பிரேமை. அவளுக்கு செய்வதற்கு என்றால் அவருக்கு சலிக்கிறதே இல்லை. கடை வீதியில் பட்டு தினுசுகள் புதுசாக வந்திருப்பது ஏதாவது பார்த்தால், நம்ம ருக்மணி அணிந்து கொண்டால் அழகாக இருக்கும் என்று உடனே வாங்கி கொண்டு வந்து விடுவார். முதல் தரமான வைரமும் சிவப்பும் இழைத்து அவளுக்கு நிறைய நகைகள் செய்திருந்தார். அவளுக்கு 10 வயசாயிருந்த போது கோலாட்ட ஜோத்ரைக்கு என்று ஒரு பாவாடையும் தாவணியும் வாங்கியிருந்தார். அந்த நிலாவுக்கு அவளுடைய அலங்காரத்துக்கும் அவளுடைய அழகுக்கும் என்ன ஏர்வை, என்ன ஏர்வை! கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது எனக்கு. அவள் குரலை பற்றி உங்களுக்கு சொல்ல மறந்து போய்விட்டேன். குயில் எண்ணத்துக்காச்சு, தங்க கம்பி போல இலையும் அவள் சாரீரம். இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சலிக்காது. ஜோத்திரைகளின் போதுதான் அவள் பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நினைச்சால் கூட அவளுடைய குரல் அதே இனிமையுடனும் நயத்துடனும் என் மனசில் கேட்கிறது. அவளுக்கு வயசாக ஆக அவளுடைய அன்பு வளர்ந்த அழகை என்ன என்று சொல்வதேன்? குழந்தையாக இருக்கும் போதே யாரிடத்திலும் ஒட்டுதலாக இருப்பாள். இந்த குணம் நாளுக்கு நாள் விருத்தியாகியே கொண்டே வந்தது. தோழிகள் வேறு, நான் வேறு என்கிற எண்ணமே அவளுக்கு இராது. ஏழை வீட்டு பெண்ணாயிருந்தாலும் சரி, பணக்காரர் வீட்டு பெண்ணாயிருந்தாலும் சரி, அவளுக்கு எல்லா தோழிகளும் ஒரே மாதிரிதான். இன்னும் பார்க்க போனால் ஏழை குழந்தைகள் பேரில் மற்றவர்கள் பேரில் விட அதிகமான பாசம் பாராட்டுவாள். பிச்சைக்காரர்கள் வந்தால் கை நிறைய அரிசி கொண்டு வந்து போடுவாள். கண் பொட்டையான பிச்சைக்காரர்களை பார்க்கும் பொழுது அவளை அறியாமலே அவள் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகுவதை எத்தனை தடவைகளில் எட்டி பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு மற்றவர்களுக்கு போடுவதை விட அதிகமாகவே பிச்சை போடுவாள். இப்படி அளவு கடந்த தயையும் இரக்கமும் அவளுக்கு இருந்ததனால்தான் அவளை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கடினமான கோடைக்கு பிறகு நல்ல மழை பெய்யும் போது உண்டாகுமே அந்த நிரதிசயமான ஆனந்தம் உண்டாகிறது. இவ்விதம் கண்ணுக்கு கண்ணாய் நான் பாவித்து வந்த என் அருமை குழந்தையின் கதி இப்படியே ஆக வேண்டும். நான் பாவி, வெச்ச ஆசை பாழாய் போகுமா? பிரம்மதேவனுக்கு கொஞ்சம் கூட கண்ணில்லாமல் போய்விட்டதே. ஆனால் பிரம்மதேவன் என்ன பண்ணுவான் மனுஷால் செய்யும் அக்கிரமத்துக்கு? ருக்மணிக்கு 12 வயசானதும் அவள் அப்பா அவளை நம்மூர் மணியம் ராமசாமி ஐயர் குமாரன் நாகராஜனுக்கு கன்னிகா தானமாக கொடுத்தார். கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது. தோழி பொங்கல் அன்னைக்கும் ஊர்கோலத்தன்னைக்கும் அவள் சர்வாலங்காரத்துடன் கிராம பிரதர்ஷனம் வருவதை பார்த்தேன். கண் பட்டுவிடும், அத்தனை அழகாய் இருந்தது. அவள் தோழிகளுக்கு மத்தியில் இருந்ததை பார்க்கும் போது மின்னர் கொடிகள் எல்லாம் சேவித்து நிற்க மின்னரசு ஜொலிக்குமே, அந்த மாதிரியே தான் இருக்கும். காமேஸ்வர ஐயர் ருக்மணிக்கு கல்யாண பந்தலில் நிறைய சீரும் சௌத்தியும் செய்திருந்தார். ருக்மணியின் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது.
கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் அவளை அடிக்கடி அழைத்து கொண்டு போய் அகத்திலேயே வைத்துக் கொள்வாள். ஆசையோடு அவளுக்கு தலை பின்னி பூச்சூட்டுவாள். தன் பந்துக்களை பார்க்க போகும்போது அவளை அழைத்து கொண்டு போகாமல் போகவே மாட்டாள். இப்படி சகல விதமாகவும் ஜானகி, அதுதான் ருக்மணி மாமியார் பெயர், தனக்கு ருக்மணியின் பேரில் உள்ள அபிமானத்தை காட்டி வந்தாள். மாப்பிள்ளை நாகராஜனும் நல்ல புத்திசாலி. அவனும் ருக்மணியின் பேரில் மிகவும் பிரியமாயிருப்பான். கிராமத்தில் அவர்கள் இருவருக்கும் தான் ரூபத்திலும் புத்தியிலும் செல்வத்திலும் சரியான இணை என்று நினைக்காதவர், பேசிக்கொள்ளாதவர் யாருமே கிடையாது. இப்படி 3 வருஷ காலம் சென்றது. அந்த 3 வருஷத்திற்குள் எத்தனை மாறுபாடுகள்! காமேஸ்வரையருக்கு கை இழைத்து போய்விட்டது. ரொக்க ஐவேஜி எல்லாம் ஏதோ 60 நாட்டு கம்பெனியாம், அதில் வட்டிக்கு போட்டிருந்தார். நம்மூர் பணம் 4 கோடி ரூபாயையும் முழுங்கிவிட்டு அது ஏப்பம் விட்டு விடவே காமேஸ்வரையர் ஒரே நாளில் சர்வ ஏழையாய் போய்விட்டார். ருக்மணியின் தாயார் மீனாட்சி அம்மாள் உடம்பில் இருந்த நகைகள் எல்லாம் அவருக்கு மிச்சம். பூர்வீக சொத்தான வீட்டையும் நிலங்களையும் வித்துத்தான் அவர் கொடுக்க வேண்டிய கடன்களை தீர்க்க வேண்டியதாய் இருந்தது. இப்போது குப்புசாமி ஐயர் இருக்காரே வாய்க்கால் கரையோரத்திலே, அந்த வீட்டில் வந்து அவர் குடியிருக்கலானார். மீனாட்சியும் பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாள். அவளுடைய சாந்தத்துக்கு எல்லையே இல்லை. எத்தனை பெரிய கஷ்டம் வந்துவிட்டதே! இருந்தாலும் அவள் மனம் கொஞ்சமேனும் இடியவில்லை. ஏதோ இத்தனை நாள் சுகமாக வாழ்ந்தோம். யாரை கேட்டுக்கொண்டு சுவாமி கொடுத்தார்? அவர் கொடுத்ததை அவரை எடுத்துக்கொண்டு விட்டார். இதனால என்ன இப்போ? அவளும் ருக்மணியும் ஆயுஷோட இருக்கிற வரையில் எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இந்த தை மாசத்திலே ருக்மணிக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ண புக்காகத்துக்கு அனுப்பிவிட்டால் அப்புறம் எங்களுக்கு நிர்விசாரம். கஞ்சியோ கூழோ சாப்பிட்டு கொண்டு வழக்கம் போல் பகவதியானம் பண்ணிக்கொண்டே எங்கள் காலத்தை கழித்து விடுகிறோம் என்று சொல்லுவாள். ஐயோ பாவம்! நடக்கப் போகிற சங்கதியை அவள் எப்படி அறிந்திருப்பாள்? காமேஸ்வரையர் ஐவேஜியில் கொஞ்சமேனும் தேராது என்று ஏற்பட்டது. ராமசுவாமி ஐயருக்கு அவருடன் இருந்த சிநேகம் குளிர ஆரம்பித்து விட்டது. இதற்கு முன்னெல்லாம் அவர் காமேஸ்வரையர் அகத்துக்கு அடிக்கடி வருவார். வழியில் அவரை கண்டால் 10 நிமிஷம் நின்று பேசாமல் போகவே மாட்டார். இப்பொழுதோ காமேஸ்வரையர் தூர வருகிறதை கண்டுவிட்டால் ஏதோ அவசர காரியமாக போகிறது போல இன்னொரு பக்கம் திரும்பி வேகமாக போய்விடுவார். இப்படி செய்பவர் அவர் வீட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டார் என்று நான் சொல்லாமலேயே நீங்கள் நினைத்து கொண்டு விடுவீர்கள். அவர் சம்சாரம் ஜானகியும் அதே மாதிரி மீனாட்சி அம்மாளிடம் நெருங்குவதை நிறுத்திவிட்டாள். ஆனால் இதையெல்லாம் மீனாட்சி அம்மாளும் காமேஸ்வரையரும் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. செல்வம் உள்ள போது உறவு கொண்டாடுகிறது. அது போய்விட்ட போது வேத்து மனுஷால் போல போய்விடுகிறது. இதெல்லாம் ஒரு சிநேகிதத்தோடு சேர்த்தியா என்ன? ஆனால் அவர்கள் ருக்மணி விஷயத்திலும் கூட வேத்துமை பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள். 60 நாட்டு உடைகிறதுக்கு முந்தி சில மாதங்களாக ஜானகி பிரதி வெள்ளிக்கிழமையும் சாப்பிட்டானதும் ருக்மணியை அழைத்து கொண்டு வரும்படி வேலைக்காரியை அனுப்பிவிடுவாள். அன்றைக்கு அவளுக்கு தலை பின்னை மைச்சாந்திக்கிட்டு சிங்காரிச்சு அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தங்கள் அகத்திலேயே வைத்துக் கொண்டிருந்து அடுத்த நாள் காலமேதான் அவளை அவள் ஆத்துக்கு அனுப்புவாள். ஆனால் 60 நாட்டில் போனதுதான் என்று ஏற்பட்டு விட்ட பிறகு வந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே எனக்கு ஆத்துல இன்னைக்கு ரொம்ப வேலையா இருக்கும் என்பாள் அவள். அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் அவ்விதம் சொல்லி அனுப்புவதை கூட நிறுத்திவிட்டாள். இது மீனாட்சிக்கும் காமேஸ்வரையருக்கும் மிகுந்த துக்கத்தை தந்தது. ருக்மணியும் நம்ம இவ்வளவு இலக்காரம் செய்கிறாள் பார்த்தாயா, நம்ம மாமியார் கூட என்று மிகவும் வருத்தப்பட்டாள். இப்படி கொஞ்ச நாளாச்சு. ஊரெல்லாம் குசு குசு என்று பேசிக் கொண்டார்கள். எல்லா ரகசியங்களும் குளத்தங்கரையில் தானே. ஆனால் அரை வார்த்தையும் குறை வார்த்தையுமாகத்தான் என் காதில் விழுமை ஒழிய முட்ட முழுக்க ஒரு பேச்சும் எனக்கு எட்டாது. ஊரிலே இப்படி எப்போதும் இருந்ததில்லை. எனக்கு மனசு குறுகுறுத்து கொண்டே இருந்தது. என்னவோ கெடுதலுக்குத்தான் இத்தனை ரகசியம் வந்திருக்கிறது என்று எனக்கு அப்பொழுதே தோன்றிவிட்டது. ஆனால் யாருக்கு என்ன என்று மாத்திரம் தெரியவில்லை. கடைசியாக இப்படியும் அப்படியுமாய் அத்தையும் இத்தையும் கூட்டி சேர்த்து பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாய் சமாச்சாரம் என் மனசுக்கு அத்துப்படியாச்சு. ராமசாமி ஐயரும் ஜானகியும் ருக்மணியை வாழாதே பண்ணிவிட்டு நாகராஜனுக்கு வேறு கல்யாணம் செய்து வைக்க நிச்சயித்து விட்டார்கள். என்ன பண்ணுவேன்?
என் மனசு இடிஞ்சு போய்விட்டது. குழந்தை ருக்மணியை தள்ளி வைக்க துணியுமா மனுஷாளுக்கு? அடி பாவி, உன்னை போலே அதுவும் ஒரு பெண்ணில்லையா? என்ன பண்ணித்து அது உன்னை? அதை கண்ணாலே பார்த்தால் கல்லும் இறங்குமே. கல்லையும் விட அழுத்தமா உன் நெஞ்சு. காமேஸ்வரையருக்கும் மீனாட்சிக்கும் முகத்திலே ஈ ஆடாது. எனக்கு இப்படி இருந்தபோது பெத்த தாயார் தகப்பனாருக்கு கேட்கணுமா? இனிமேல் நாகராஜனை பற்றி ஏதாவது நம்பிக்கை வைத்தால்தான் உண்டு. அவன் பட்டணத்தில் படித்துக் கொண்டிருந்தான். மார்கழி பிறந்து விட்டது. அவன் வருகிற நாளை எண்ணிக்கொண்டே இருந்தேன். கடைசியாக வந்து சேர்ந்தான். வந்த அன்னைக்கு காலமே அவன் முகத்தில் சிரிப்பும் விளையாட்டுமாக இருந்தது. சந்தோஷம் மாறி வேறாகி விட்டது. அதன் பின்னால் தாயார் தகப்பனார் அவன் மனதை கலைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் முகத்தில் கலக்கம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். அவன் கலங்கின முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிற்றிலே பகீர் என்றது. இனிமேல் ஏது? இந்த ஆசை இருந்தது, இப்போது அதுவும் போய்விட்டது. ருக்மணியின் கதி அதோ கதிதான் என்று நினைத்து விட்டேன். தை பிறந்தது. வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ கிழக்கத்தி பெண்ணாம். தகப்பனாருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு பூஸ்திரியாம். பிள்ளை கிடையாதாம். இந்த பெண்ணை தவிர இன்னும் ஒரே ஒரு பெண் தானாம். காலாக்கிரமத்தில் ராமசாமி ஐயர் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து விடுமாம். இதெல்லாம் எனக்கு கர்ண கொடூரமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது? தலைவிதியே என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த பேச்சு புறப்பட்டது முதல் மீனாட்சி பகலில் வெளியிலேயே வருகிறதில்லை. சூரியோதயத்துக்கு முன்னேயே குளத்துக்கு வந்து ஸ்நானம் செய்துவிட்டு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போய்விடுவாள். அவள் முகத்தை பார்த்தால் கன்றாவியாயிருக்கும். சரியான தூக்கமேது, சாப்பாடேது? ஓஹோ என்று வாழ்ந்துவிட்டு இந்த கதிக்கு ஆளானோமே என்கிற ஏக்கம் அவள் அழகை அழித்து விட்டது. வீடு வாசல் போய்விட்டதே என்றாவது, நகை நெட்டெல்லாம் போய் வெறும் உரிசல் தாலியை மாத்திரம் கட்டி கொண்டிருக்கும்படியாகி விட்டதே என்றாவது அவள் வருத்தப்படவில்லை. கிளிப்போல் குழந்தை அகத்தில் இருக்க ஜானகி அதன் பேரில் கொஞ்சமேனும் இரக்கம் வைக்காமல் கண்ணுக்கெதிராகவே பிள்ளைக்கு வேறு விவாகம் பண்ணி வைக்க நினைத்து விட்டாள். பார்த்தாயா என்னும் ஏக்கம்தான் அவளுக்கு இரவு பகல் எல்லாம். அவள் முகத்தை பார்த்தால் ஜானகிக்கு கூட மனசு உருகி போய்விடும். ஆனால் அந்த ராணி, அவள் எங்கே பார்ப்பாள்? அப்போதெல்லாம் ருக்மணி எப்படி இருந்தாளோ, என்ன நினைத்தாளோ எனக்கொன்னும் தெரியாது. அறியாத குழந்தை அது. என்ன நினைத்திருக்குமோ? ஒருவேளை மாமியார் நம்மை கட்டோடே கெடுத்து விட மாட்டாள் என்று நினைத்தாளோ? அல்லது மாமியார் என்ன நினைத்தாலும் நாகராஜன் சம்மதிக்க மாட்டான் என்று நினைத்தாளோ? இன்னும் முட்ட முழுக்க 5 வருஷமாகவில்லையே. அவர்கள் இருவரும் ஜோடியாய் நம்ம குளத்தங்கரையில் விளையாடி, கல்யாணமான பிறகும் கூட ஒருவருக்கும் தெரியாமல் எத்தனை தடவை பார்த்து பழைய நாள் போலவே அன்பும் ஆதரவுமாக நாகராஜன் அவளோடு பேசியிருக்கிறான். அவன் கைவிட மாட்டான் என்றேதான் ருக்மணி நினைத்திருப்பாள். ஆனால் நாளாக ஆக நாகராஜனுடைய கல்யாண பேச்சு முத்திக்கொண்டே வந்தது. நாகராஜன் மனதில் மாத்திரம் இன்னது இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. பட்டணத்திலிருந்து வந்த அன்று மாமனாரையும் மாமியாரையும் நமஸ்காரம் செய்வதற்காக அகத்துக்கு வந்தானே, அவ்வளவுதான். பிறகு ருக்மணியை அவன் ஸ்மரித்தான் என்பதற்கு எள்ளளவு கூட அடையாளம் இல்லை. ஆனால் முகத்தை விட்டு முதல் நாள் போன உற்சாக குறி மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. யாருடனும் பேசாமல் எப்பொழுதும் சுளித்த முகமாயிருப்பான். கடைசியாக நாள் வைத்தாகிவிட்டது. பெண் அகத்துக்காரர் வந்து லக்கண பத்திரிகையும் வாசித்து விட்டு போய்விட்டார்கள். ஐயோ, அன்னைக்கு மேல சத்தத்தை கேட்க என் பஞ்ச பிராணனும் துடித்தது. ராமேஸ்வர ஐயருக்கு எப்படி இருந்திருக்குமோ? மீனாட்சிக்கு மனசு எப்படி துடித்ததோ? ருக்மணி எப்படி சகித்தாளோ? எல்லாம் ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும். நாகராஜனுக்கு கூட துளி இரக்கம் பச்சாதாபம் இல்லாமல் போய்விட்டது. பார்த்தாயா என்று நான் அழாத நாள் கிடையாது. சில வேளைகளில் இப்படியெல்லாம் பண்ணினால் அவன் மாத்திரம் நன்றாக இருப்பானா என்று கூட சொல்லிவிடுவேன். இப்படி என் மனசு தழும்பி தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள் வயிற்றிலே பால் வார்த்தார் போல ஒரு சங்கதி என் காதில் விழுந்தது. நாகராஜனோடு கூட படித்துக் கொண்டு இருந்தவனாம் ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பையன். அவன் நாகராஜனை பார்க்கிறதற்கென்று வந்தான். அவர்களுக்கெல்லாம் ரகசியமாக பேச இடம் வேறெங்கே? நம்ம குளத்தங்கரை தானே. ஒரு நாள் சாயங்காலம் 7-8 மணிக்கு எல்லோரும் போய்விட்ட பிறகு இவர்கள் 2 பேரும் இங்கே வந்தார்கள். ஸ்ரீனிவாசன் ரொம்ப நல்லவன். அவன் ஊர் 50-60 கல்லுக்கந்தண்டை இருக்கிறது.
நாகராஜன் கட்டின பெண் இருக்க வேறு பெண் கல்யாணம் பண்ண கொள்ள போகிறான் என்று யாரோ அவனுக்கு எழுதி விட்டார்களாக்கும். உடனே தபால் வண்டி மாதிரி ஓடி வந்து விட்டான். குளத்தங்கரைக்கு வந்ததும் தான் கேள்விப்பட்டதை சொல்லி, இதெல்லாம் வாஸ்தவம் தானா என்று அவன் நாகராஜனை கேட்டான். நாகராஜனும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நிச்சயம் செய்து விட்ட போது நான் மாட்டேன் என்று சொன்னால்தான் தீரப்போகிறதா? தவிர பெண்ணும் லட்சணமாக இருக்கிறதாம். அவள் தகப்பனார் ₹1,00,000 ஆஸ்தி அவள் பேருக்கு எழுதி வைத்திருக்கிறாராம். அவருக்கு பிற்காலத்தில் இன்னொரு ₹1,00,000 சொத்து சேருமாம். இப்படி தானே வருகிற ஸ்ரீதேவியை எதற்கு வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொன்னான் நாகராஜன். இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லும் போது ஸ்ரீனிவாசன் முகம் போன போக்கை என்ன என்று சொல்வது? நாகராஜன் நிறுத்தினதும் அரை மணி தேசகாலம் ஸ்ரீனிவாசன் அவனுக்கு, எத்தனை லட்சம் தான் வரட்டுமே, ஒரு பெண் பாவத்தை கட்டிக்கொள்ளலாமா? கல்யாண பந்தலில் மந்திர ரூபமாக செய்த பிரமாணத்தை எல்லாம் அழித்து விடலாமா என்று நானாவிதமாய் தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்துச் சொல்லி கல்லும் கரையும்படியாக ருக்மணிக்காக பரிந்து பேசினான். அவன் நன்றாக இருக்க வேண்டும், க்ஷேமமாக இருக்க வேண்டும், ஒரு குறைவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் வாழ்த்திக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் பேசியானதும் நாகராஜன் அவனை பார்த்து, ஸ்ரீனிவாசா, உன்னிடம் இதுவரை சொன்னதெல்லாம் விளையாட்டாக்கும். நான் காசுக்காக இவ்வளவு அற்பமாக போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா? நான் யாருக்கும் தெரியாமல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் எப்போது இவ்வளவு தூரம் பேசிவிட்டோமோ, இனிமேல் உனக்கு தெரியாமல் வைக்கிறதில் காரியமில்லை என்று நினைத்து விட்டேன். ஆனால் ஒன்று மாத்திரம், இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இவர்கள் எல்லாம் ஆரிய தன்மையை விட்டு மிலேச்சத்தனமாய் நடக்க உத்தேசித்திருக்கிறபடியால் இவர்களை நன்றாக அவமானம் செய்துவிட வேண்டும் என்று நினைச்சித்து விட்டேன். நான் எத்தனை மறுத்தும் அப்பாவும் அம்மாவும் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆகையால் மன்னார் கோவிலுக்கே போகிறேன். அங்கே போயும் மாட்டேன் என்று சொல்வேன். ஆனால் கட்டாயப்படுத்தத்தான் போகிறார்கள். முகூர்த்த பந்தலிலும் உட்கார்வேன். ஆனால் என்ன இருந்தாலும் திருமாங்கல்யத்தில் நான் தானே முடிச்சு போட வேண்டும். வேறு ஒருவரும் போட முடியாதே. அந்த சமயத்தில் கண்டிப்பாக மாட்டேன் என்று சொல்லிவிடப் போகிறேன். எல்லோரும் இஞ்சி தின்ற குரங்கு போல விழிக்கட்டும். ருக்மணியை தொட்ட கையினாலே இன்னொரு பெண்ணையும் நான் தொடுவேன் என்று இருக்கிறாயா என்று சொல்லி முடித்தான் நாகராஜன். ஆனால் நீ விவாகத்துக்கென்று போகும் காலத்தில் ருக்மணி, அவள் அப்பா அம்மா மனதெல்லாம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாயா என்று ஸ்ரீனிவாசன் கேட்டான். அதற்கு நாகராஜன், யோசித்தேன். ஆனால் எல்லாம் போய்விட்டதென்று அவர்கள் நிராசையை தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் திடீரென்று நான் ஓடி வந்து மாமியார் மாமனாரை வணங்கி, துயரப்படாதீர்கள், என் ருக்மணியை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பணத்தாசை பிடித்தவர்களை எல்லாம் மணப்பந்தலில் மானபங்கம் செய்துவிட்டு இங்கே வந்து விட்டேன் என்று நான் சொல்லும் காலத்தில் அவர்களுக்கு எத்தனை ஆனந்தமாய் இருக்கும். அதை பார்த்து அனுபவிக்க விரும்புகிறேன் என்றான் நாகராஜன். அந்த நாள் வரையில் அவர்கள் மனசு எப்படி அடித்துக் கொண்டிருக்கும் நினைத்துப்பார் என்றான் மீண்டும் ஸ்ரீனிவாசன். அதற்கு நாகராஜன், இன்னும் 5 நாள் இல்லை. இன்று வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இவ்விடத்தில் இருந்து எல்லோரும் புறப்பட போகிறோம். அடுத்த நாள் முகூர்த்தம். அன்றைக்கே புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே திரும்பி விடுவேன். இத்தனை நாள் பொறுக்க மாட்டார்களா என்றான் அவன். என்னவோப்பா, எனக்கு இது சரியில்லை என்று தோன்றுகிறது என்று ஸ்ரீனிவாசன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இருவரும் நகர ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு மேலே ஒன்றும் கேட்கவில்லை. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. பார்த்தையா, நாகராஜனை வையக்கூடா செய்தேனே நான் பாவி. உன்னை போலே ஒரு புத்திரன் உண்டா உலகத்திலே என்று சொல்லிக் கொண்டேன். இனிமேல் பயமில்லை. 5 நாள் என்ன, 10 நாள் என்ன, நாகராஜன் பிடிவாதக்காரன், சொன்னபடியே செய்து விடுவான். ருக்மணிக்கு இனிமேல் ஒரு குறைச்சலும் இல்லை என்று பூரித்து போய்விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை. இவர்கள் எல்லாம் மன்னார் கோவிலுக்கு புறப்படுகிறார்கள் என்று ஊரெல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டது. ராமசுவாமி ஐயரையும் ஜானகியையும் வையாதவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களை கூப்பிட்டு நல்ல புத்தி சொல்வதற்கு மாத்திரம் ஒருவரும் இல்லை. அப்படியே யாரேனும் சொன்னாலும் அவர்கள் கட்டுப்படுகிறவர்களும் இல்லை. அவர்கள் புறப்படுகிற அன்னைக்கு ஊரில் இருந்து கண்ணாலே பார்த்தால் இன்னும் கொஞ்சம் வைத்தறிச்சல் தானே அதிகமாகும் என்று நினைத்து காமேஸ்வர ஐயரும் மீனாட்சியும் சனிக்கிழமை மத்தியானமே புறப்பட்டு மணப்பாறைக்கு போய்விட்டார்கள். அகத்தில் ருக்மணிக்கு அவள் அத்தை சுப்புலட்சுமி அம்மாள் தான் துணை. சனிக்கிழமை ராத்திரி ஆச்சு. ஊரடங்கு ஆரம்பித்து விட்டது. 9:30 மணி இருக்கும். நாகராஜன் தனியாக குளத்தங்கரைக்கு வந்தான். வந்து வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு
ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். சில நாளைக்கெல்லாம் தூரத்தில் ஒரு பெண் உருவம் தென்பட்டது. அது குளத்தங்கரை பக்கம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அடிக்கொரு தடவை பின்பக்கம் பார்த்து கொண்டே வந்து கடைசியாக நாகராஜன் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் வந்து நிற்கும் போதுதான் அது ருக்மணி என்று நான் அறிந்து கொண்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் உடனே தெளிந்து கொண்டு என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று கண்ணை துடைத்துக் கொண்டு உன்னிப்பாய் கவனிக்கலானேன். 5 நிமிஷம் வரையில் நாகராஜன் அவளை கவனிக்கவே இல்லை. ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ருக்மணி அசைவற்று அப்படியே நின்று கொண்டிருந்தாள். எதிர்ச்சையாய் நாகராஜன் தலையை தூக்கினான். ருக்மணியை பார்த்தான். பார்த்ததும் அவனும் திடுக்கிட்டு போய்விட்டான். ஆனால் உடனே நிதானித்துக் கொண்டு, ருக்மணி, இத்தனை நாளிகைக்கு மேலே தனியே இங்கே வரலாமோ நீ என்று கேட்டான். நீங்கள் இருக்கிற இடத்தில் தனியாக நான் இருக்க வேண்டிய நாள் இன்னும் வரவில்லையே என்று பதில் சொல்லிவிட்டு ருக்மணி நின்றாள். 2 பேர் மனதும் குழம்பிக் கொண்டிருந்தது. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது என்று, என்ன பேசுகிறது என்று அவர்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. கடைசியில் நாகராஜன், இந்த வேளையில் நாம் இங்கே இருப்பது தெரிந்தால் ஊரில் ஏதாவது சொல்லுவார்கள், வா அகத்துக்கு போய்விடலாம் என்றான். அதற்கு ருக்மணி, உங்களிடத்தில் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று இந்த 1 மாதமாய் பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்குத்தான் நேர்ந்திருக்கிறது. அதை சொல்ல உத்தரவு கொடுக்க வேணும் என்றாள். சொல்லேன் என்று நாகராஜன் சொல்ல ருக்மணி பேசலானாள். எனக்கு உங்களிடத்தில் என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை. இந்த 3 மாசமாய் மனசு படுகிற பாடு அந்த அகிலாண்டேஸ்வரிக்குத்தான் தெரியுமே ஒழிய மனுஷால் யாருக்கும் தெரியாது. நீங்கள் பட்டணத்திலே இருந்து வந்தவுடன் என் கலக்கமெல்லாம் போய்விடும் என்று இருந்தேன். மாமாவும் மாமியும் என்ன செய்தாலும் நீங்களும் என்னை கைவிட்டு விட்டால் அப்புறம் எதை நம்பிக்கொண்டு நான் வாழ்வேன்? வேலியே பயிரை அழித்து விட ஆரம்பித்தால் பயிரின் கதி என்ன ஆகும்? இதுவரையில் நடந்ததெல்லாம் என் மனசை உடைத்து விட்டது. நீங்கள் அதை சேர்த்து வைத்தால் உண்டு. இல்லையானால் என் ஆயுசு இவ்வளவுதான். அதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை பேசும்போது ருக்மணியின் கண்களில் ஜலம் வந்து விட்டது. அத்தோடு நின்று விட்டாள். நாகராஜன் பேசவில்லை. ருக்மணியும் சில நாளி வரைக்கும் பார்த்துவிட்டு, நாளைக்கு பயணம் வைத்திருக்கா போலிருக்கிறதே, நீங்கள் போகத்தானே போகிறீர்கள் என்று கேட்டாள். கொஞ்ச நாளை யோசித்துவிட்டு நாகராஜன், ஆமாம் போகலாம் என்றுதான் இருக்கிறேன் என்றான். அப்படி அவன் சொன்னதும் ருக்மணிக்கு நெஞ்சை அடைத்துக் கொண்டு துக்கம் வந்து விட்டது. உடம்பு கிடுகிடு என்று நடுங்கியது. கண்ணில் ஜலம் ததும்பி விட்டது. ஆனால் பல்லை கடித்துக் கொண்டு அதையெல்லாம் வெளியில் காட்டிக் கொள்ளாமல், அப்படியானால் நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள் தானே என்று கேட்டாள் துக்கத்துடன். அதற்கு நாகராஜன், உன்னை நான் கைவிடுவேனா ருக்மணி? ஒரு நாளும் விடமாட்டேன். ஆனால் அப்பா அம்மாவை திருப்தி பண்ணி வைக்க வேண்டியதும் கடமைதானே. அதற்காகத்தான் அவர்கள் பேச்சை தட்டாமல் புறப்படுகிறேன். ஆனால் நீ கவலைப்படாதே, உன்னை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டேன் என்றான். ருக்மணிக்கு பொறுக்கவில்லை. நீங்கள் மறுவிவாகம் பண்ணி கொண்டு விடுகிறது நான் கவலைப்படாமல் இருக்கிறது. என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர்கள். ஆனால் அப்பா அம்மா சொல்லுகிறதை இது விஷயத்தில் தட்ட மாட்டீர்கள். நான் சொல்லக்கூடியது இனிமேல் என்ன இருக்கிறது சொல்லுங்கள். என் கதி இத்தனை தானாக்கும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். நாகராஜன் ஒன்றும் பேசவில்லை. கல்யாணத்தை நிறுத்திவிடுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தை சொன்னால்தான் ருக்மணியின் மனதை தேத்தலாம்? அந்த வார்த்தையை இப்போது சொல்லவோ அவனுக்கு சம்மதமில்லை. ஆகையால் அவன் வாயால் ஒன்னும் பேசாமல் தன் மனதில் உள்ள அன்பையும் ஆதரவையும் சிமிச்சையினால் மாத்திரம் அவளுக்கு ஒரு மாதிரி காட்டினான். அவள் கையை தன்னுடைய கைகளால் வாரி எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு மிருதுவாய் பிடித்தான். குழந்தையை தட்டி கொடுத்து தேத்துவது போல முதுகில் ஆதரவோடு தடவினான். அப்பொழுது அவள் தலைமயிர் அவன் கையில் பட்டது. உடனே திடுக்கிட்டு போய், என்ன ருக்மணி, தலை சடையாய் போய்விட்டதே, இப்படித்தானா பண்ணி கொள்கிறது? உன்னை இந்த அலங்கோலத்தில் பார்க்க என் மனசு சகிக்கவில்லையே. எங்கே உன் முகத்தை பார்ப்போம். ஐயோ, கண்ணெல்லாம் செக்கச் செவேல் என்று சிவந்து போயிருக்கிறதே. முகத்தின் ஒளியெல்லாம் போய்விட்டதே. என் கண்ணே, நீ இப்படி இருக்காதே. உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சத்தியமாய் நம்பு. உன் மனதில் கொஞ்சம் கூட அதைரியப்படாதே. என் இருதயபூர்வமாக சொல்லுகிறேன். எனக்கு பொறுக்கவில்லை உன்னை இந்த ஸ்திதியில் பார்க்க. சின்ன வயது முதல் நாம் இருந்த அந்யோன்யத்தை மறந்துவிட்டேன் என்று கனவில் கூட நீ நினைக்காதே. வா போகலாம், நாளியே ஆகிவிட்டது. இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி முடித்தான். ருக்மணி எழுந்திருக்கவில்லை. ஏக்கம் பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள்.
அதை பார்த்ததும் நாகராஜனுக்கு கண்ணில் ஜலம் ததும்பிவிட்டது. அந்த சமயத்தில் தன் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்லித்தான் விடலாமே என்று அவன் புத்தியில் தோன்றியது போலிருந்தது. அவனுடைய விளையாட்டுத்தான் பெரிதாகப்பட்டது அவனுக்கு. ஆகையினாலே அதை மாத்திரம் அவன் வாய்விடவில்லை. ஆனால் அவனுக்குத்தான் எப்படி தெரியும் இப்படியெல்லாம் வரும் என்று? அத்தனை வயதாகி எனக்கே தெரியவில்லையே. அந்த சமயத்திலே அவனுக்கு எங்கே தெரிந்திருக்க போகிறது அந்த குழந்தைக்கு? அப்படி நினைத்து போய் உட்கார்ந்திருந்த ருக்மணியை நாகராஜன் மெல்ல பூத்தா போல தூக்கி மார்போடு அணைத்து கொண்டான். என்ன ஒன்றும் பேச மாட்டேன் என்கிறாயே ருக்மணி, நான் என்ன செய்யட்டும் என்ற கருணையோடு இறங்கிச் சொன்னான். ருக்மணி தலை நிமிர்ந்து அவனை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையின் குறிப்பை உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? பிரவாகத்தில் அகப்பட்டு கை அழுத்து போய் ஆத்தோடு போகிற ஒருவனுக்கு தூரத்தில் கட்டை ஒன்று மிதந்து வருவது போல தென்பட, அவனும் பதை பதைத்து கொண்டு ஆசையும் ஆவலுமாய் அதன் பக்கம் நீந்தி கொண்டு போய் அப்பா பிழைத்தோம் என்று சொல்லிக்கொண்டு அதை போய் தொடும்போது, ஐயோ பாவம், அது கட்டையாக இராமல் வெறும் குப்பை செத்தையாக இருந்து விட்டால் அவன் மனசு எப்படி வெண்டுவிடும், அவன் முகம் எப்படி ஆகிவிடும். அப்படி இருந்தது ருக்மணியின் முகமும். அந்த முகத்தில் பிரதிபிம்பத்து காட்டிய அவள் மனசும். எல்லையில்லாத துன்பம், எல்லையில்லாத கஷ்டம் அந்த பார்வையில் இருந்தது. அதை கண்டும் நாகராஜன் மௌனமாக இருப்பதை பார்த்து ருக்மணி மெல்ல ஒதுங்கிக் கொண்டு, நான் சொல்லக்கூடியது இனிமேல் ஒன்றுமில்லை. மன்னார் கோயிலுக்கு போகிறதில்லை என்கிற வார்த்தையை நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். இன்றோடு என் தலைவிதி முடிந்தது. நீங்கள் எப்போது என்னை இவ்விடம் விட துணிந்தீர்களோ, நான் இனிமேல் எதை நம்பிக்கொண்டு யாருக்காக உயிரை வைத்துக் கொண்டிருப்பது? உங்கள் மீது எனக்கு வருத்தமில்லை. உங்கள் மனது இந்த காரியத்துக்கு சம்மதியாது. என்னுடைய விதிவசம், என் அப்பா அம்மாவுடைய கஷ்டம் உங்களை இப்படியெல்லாம் செய்ய சொல்லுகிறது. இனிமேல் ருக்மணி என்று ஒருத்தி இருந்தால், அவள் நம் பேரில் எல்லையில்லாத அன்பு வைத்திருந்தாள். பிராணனை விடுகிற போது கூட நம்மையே நினைத்து கொண்டுதான் பிராணனை விட்டாள் என்று எப்பொழுதாவது நினைத்து கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்களிடம் கடைசியாக கேட்டுக்கொள்வது என்று சொல்லிக்கொண்டு நாகராஜன் காலில் விழுந்து காலை கெட்டியாக பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். நாகராஜன் உடனே அவளை தரையில் இருந்து தூக்கி எடுத்து, பைத்தியமே, அப்படி ஒன்றும் பண்ணி வைத்து விடாதே. நீ போய்விட்டால் என் ஆவியே போய்விடும். அப்புறம் யார் யாரை நினைக்கிறது? மலை தூறல் போடுகிறது. வானம் எல்லாம் கருங்கும் என்றாகிவிட்டது. இன்னும் சற்று போனால் சந்திரன் தாரையாய் கொட்டும் போல் இருக்கிறது. வா, அகத்துக்கு போகலாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டு 2 அடி எடுத்து வைத்தான். ஆகாயத்தில் சந்திரன், நட்சத்திரம் ஒன்றும் தெரியவில்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே அந்தகாரம். சித்தைக்கு ஒரு தரம் மேகத்தை வாளால் வெட்டுகிற போலே மின்னல் கொடிகள் ஜொலிக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் முன்னிலும் அதிகமான காடாந்தரமாகிவிடும். பூமியெல்லாம் கிடுகிடு என்ற நடுங்க, ஆகாயத்தையே பிளந்துவிடும் போல இடி இடிக்கும். காற்று ஒன்று சண்டமாருதம் போல அடித்துக் கொண்டிருந்தது. தூரத்தில் பிரமாதமாக மழை பெய்து கொண்டிருந்த இரைச்சல் அதிகமாகவே நெருங்கி கொண்டு வந்தது. இந்த பிரளய காலத்தை போல் இருந்த அரவத்தில் ருக்மணியும் நாகராஜனும் பேசிக்கொண்டு போன வார்த்தைகள் என் காதில் சரிவரப்படவில்லை. அவர்களும் அகத்து பக்கம் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு மின்னல் மின்னும் போது ருக்மணி வீட்டுக்கு போக மனமில்லாமல் பின்வாங்குவதும், ஆனால் நாகராஜன் தடுத்து முன்னால் அழைத்துச் செல்வது மாத்திரம் கண்ணுக்கு தென்பட்டது. அவர்கள் வார்த்தையும் 1ம் 2மாகத்தான் என் காதில் பட்டது. பிராணன் நிற்காது. அம்மாவுடைய இருதயம் திருப்தி. வெள்ளிக்கிழமை காலமே உடைந்துவிடும். சொல்லாதே, கொடுத்து வைத்ததுதானே. அந்த பெண்ணையாவது நன்றாய் வைத்துக் கொள்ளுங்கள். மனப்பூர்த்தியாக வாழ்த்துகிறேன். அன்றைக்கு தெரிந்து கொள்ளுவாய். கடைசி நமஸ்காரம். வரையில் பொறுத்துக்கொள். இந்த வார்த்தைகள்தான் இடி முழக்கத்திலும் காற்றின் அமளியிலும் மழை இரைச்சலிலும் எனக்கு கேட்டது. மழை தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்து விட்டது. ருக்மணியும் நாகராஜனும் என் கண்ணுக்கு மறைந்து போய் விட்டார்கள். ஆச்சு. அடுத்த நாள் காலமே விடிந்தது. மழை நின்று விட்டது. ஆனால் ஆகாயத்திலே தெளிவு வரவில்லை. மேகங்களின் கருக்கள் வாங்கவில்லை. காற்று சமாதானம் செய்ய மனுஷால் இல்லாத குழந்தை போல ஓயாமல் கதறிக்கொண்டே இருந்தது. என் மனசிலும் குழப்பம் சொல்லி முடியாது. எப்படி நிதானித்துக் கொண்டாலும் மனசுக்கு சமாதானம் வரவில்லை. என்னடா இது? என்னைக்கும் இல்லாத துக்கம் இன்னைக்கு மனசில் அடைத்து கொண்டு வருகிறதே.
காரணம் ஒன்றும் தெரியவில்லையே என்று நான் எனக்குள் யோசித்துக் கொண்டே இருக்கும்போது மீனா, என்னடிமா இங்க ஒரு புடவை மிதக்கிறது என்று கத்தினாள். உடனே பதட்டமாய் அந்த பக்கம் திரும்பினேன். குளத்திலே குளித்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லோரும் அப்படியே திரும்பி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு என்னவோ காதோடு காதாய் ரகசியம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு பஞ்ச பிராணனும் போய்விட்டது. புடவையை பார்த்தால் காமாட்சி அம்மாள் புடவை போல் இருந்தது. சரி, அம்மா அப்பா தலையிலே கல்லை தூக்கி போட்டுவிட்டு ருக்மணிதான் மறுபடியும் வந்து குளத்திலே விழுந்து விட்டாள் என்று நினைத்தேன். அதுதான் தெரியும். அப்படியே நான் மூர்ச்சை போய்விட்டேன். அப்புறம் சித்த நாளி கழித்து எனக்கு பிரக்கினை வந்தது. அதற்குள்ளே குளத்தங்கரை எல்லாம் கும்பலாய் கூடி போய்விட்டது. ஜானகியையும் ராமசாமி ஐயரையும் வையாதவர் இல்லை. இனிமேல் வைதால் என்ன, வையாதே போனால் என்ன? ஊரின் சோபையையும் தாயார் தகப்பனார் ஜீவனையும் என்னுடைய சந்தோஷத்தையும் எல்லாம் ஒன்னாய் சேர்த்து கட்டிக்கொண்டு ஒரு நிமிஷத்தில் பறந்து போய்விட்டாளே என் ருக்மணி. கீழே அந்த மல்லிகை கொடி ஓரத்திலேதான் அவளை விட்டிருந்தார்கள். எத்தனை தடவை அந்த மல்லிகை மொக்குகளை பறித்திருக்கிறாள் அந்த பொன்னான கையாளே. குளத்தங்கரை எல்லாம் அவள் குழந்தையாய் இருக்கிற போது அவள் பாதம் படாத இடமேது? அவள் தொடாத மரமேது, செடியேது? ஐயோ, நினைக்க மனம் குமுறுகிறது. அந்த அழகான கைகள், அந்த அழகிய பாதங்கள் எல்லாம் துவண்டு தோஞ்சு போய்விட்டன. ஆனால் அவள் முகத்தின் களை மாத்திரம் மாறவே இல்லை. பழைய துக்க குறிப்பெல்லாம் போய் முகத்தில் ஒருவித அத்தியாச்சரியமான சாந்தம் வியாபித்திருந்தது. இதையெல்லாம் கொஞ்சம்தான் கவனிக்க பொழுதிருந்தது. அதற்குள்ளே நாகராஜ வரான் என்ற ஆரவாரம் கூட்டத்தில் பிறந்தது. ஆமாம், நெசந்தான். அவன்தான் தலைகால் தெரியாமல் பதைக்க ஓடி வந்து கொண்டிருந்தான். வந்துவிட்டான். மல்லிகை செடியண்டை வந்ததும் கும்பலில் இருந்த தாயார் தகப்பனாரையாவது கவனிக்காமல், ருக்மணி, என்ன பண்ணிவிட்டாய் ருக்மணி என்று கதறிக்கொண்டு கீழே மரம் போல சாய்ந்து விட்டான். கூட்டத்தில் சத்தம் கப்பென்று அடங்கி போய்விட்டது. எல்லோரும் நாகராஜனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நாளி வரைக்கும் அவன் தரையில் மூர்ச்சை போட்டே கிடந்தான். ராமசுவாமி ஐயர் பயந்து போய் அவன் முகத்திலே ஜலத்தை தெளித்து விசிறியால் விசிறி கொண்டிருக்கையில் அவனுக்கு கடைசியாய் பிரக்கினை வந்தது. கண்ணை முழித்தான். ஆனால் தகப்பனாரிடத்திலே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ருக்மணியின் உயிரற்ற சரீரத்தை பார்த்து, என்னுடைய எண்ணம் அனைத்தையும் பாழாக்கிவிட்டு ஜூலியட் மாதிரி பறந்தோடி போய்விட்டாயே ருக்மணி. சீனிவாசன் சொன்னது சரியாய் போய்விட்டதே. பாவி, என்னால் தான் நீ உயிரை விட்டாய். நான் தான் உன்னை கொலை செய்த பாதகன். நேற்று நான் உன்னிடம் ரகசியம் முழுவதையும் சொல்லியிருந்தால் இந்த கதி நமக்கு இன்று வந்திருக்காதே. குஷும் சத்ருஷன் சத்திய வாதி பிரணயி ஹிருதயம் என்கிற ஆழமான வாக்கியத்தை வேடிக்கையாக மாத்திரம்தான் படித்தேனே ஒழிய அதன் சத்தியத்தை நான் உணரவில்லையே. இனிமேல் எனக்கென்ன இருக்கிறது ருக்மணி? இதோ அவசரப்பட்டு என்னை விட்டுவிட்டு போய்விட்டாய். எனக்கு இனிமேல் சம்சார வாழ்க்கை வேண்டாம். இதோ சந்நியாசம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே யாரும் தடுப்பதற்கு முந்தி தான் உடுத்தியிருந்த வேஷ்டியையும் உத்தரீயத்தையும் அப்படியே தாராய் கிழித்து விட்டான். அவன் தாயார் தகப்பனார் ஒருவரும் வாய் பேசவில்லை. நாகராஜனும் அவர்கள் திடுக்கிட்டதிலிருந்து சுதாரிச்சுக் கொள்வதற்கு உள்ளே அவர்கள் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு யாருடனும் பேசாமல் கோபீனதாரியாய் புறப்பட்டு போய்விட்டான். இப்படி முடிந்தது என் ருக்மணியின் கதை. என் அருமை குழந்தைகளை, பெண்கள் மனசு நோகும்படி ஏதாவது செய்ய தோணும் போது இனிமேல் இந்த கதையை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். விளையாட்டாக கூட பெண்ணாய் பிறந்தவர்களின் மனதை கசக்க வேண்டாம். எந்த விளையாட்டு எந்த வினைக்கு கொண்டுவிடும் என்று யாரால் சொல்ல முடியும்? குளத்தங்கரை அரசமரம் சிறுகதை முற்றும். இந்த கதை 1915 வெளிவந்தது. பின்குறிப்பு: இதுவே தமிழின் முதல் சிறுகதை என்றும் கருதப்படுகிறது. வாவே சுப்பிரமணிய ஐயரின் 8 கதைகள் அடங்கிய நூலில் இலக்கிய விமர்சகர்களால் அதிகம் பாராட்டப் பெற்ற கதை குளத்தங்கரை அரசமரம் எனும் இந்த சிறுகதையாகும். இக்கதை இலக்கிய விமர்சகர்களாலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் சிறுகதையின் சிகரம் என கொண்டாடப்பட்டது. நாடகச் சுவை ததும்ப ஆரம்பித்து நிகழ்ச்சியாக காண்பிப்பதுதான் ஐயரின் சிறுகதை உத்தியாகும். இக்கதை வெளிவந்த இதழ் விவேக போதினி.
இந்த இதழ் மாத இதழாக வெளிவந்தது. கவிஞர் தாகூரின் காடர் கதா படித்துறையின் கதை என்பது அற்புதமான சிறுகதையாகும். இக்கதையில் உருவம் உள்ளடக்கம் இரண்டும் பெருமளவு செல்வாக்கு செலுத்தியுள்ளன. இச்சிறுகதையை வங்க மொழியில் இருந்து அமர தானா குமாரசாமி தமிழில் படித்துறையின் கதை என்று மொழிபெயர்த்துள்ளார். ஆவேசு ஐயர் இக்கதையில் இருந்து உத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு குளத்தங்கரை அரசமரம் என்ற பெயரில் வடித்துள்ளார். இந்த குளத்தங்கரை அரச மரத்தில் ஒரு மரம் கதை கூறும் உத்தி கையாளப்பட்டுள்ளது. மேலும் நிஜாமி என்னும் பாரசீக கவிஞர் எழுதிய பல கவிதைகளில் லைலா மஜ்னுவும் ஒன்று. இக்கதையை தழுவல் சிறுகதையாக எழுதியுள்ளார். நன்றி தமிழ் புத்து இலக்கியம். கதை எப்படி இருக்குங்க? தமிழ்ல முதல்ல வெளிவந்த சிறுகதை 1915ல நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இந்த கதையை கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய கதைகள், நாவல்கள், சிறுகதைகள் கொடுத்துட்டே இருக்கோம். அதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் தமிழ் ஸ்டோரி, அற்புதமான ஒரு கதை, ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்றதா, குடும்ப கதைன்னு சொல்றதா, அல்லது நட்பு, துரோகம், சோகம் எல்லாமே இந்த கதையில இருக்கு. ஒரு மரம் சொல்ற மாதிரி அந்த மரத்தினுடைய அந்த உணர்வையும் உணர்ச்சியையும் எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கதையில. சொல்லணும், இந்த கதையை நம்ம சேனல்ல கொண்டு வரணும்னு ரொம்ப நாளா நான் விருப்பப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு கதை சரியா கிடைக்கல. இப்ப கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கதையை பதிவு செஞ்சிருக்கேன். உங்களுடைய எண்ணத்தை, இந்த கதையை பத்தின கருத்தை கண்டிப்பா இந்த கதையோட வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த கதை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.